Welcome back to my channel Abactive Green. This is Abisha. எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்பெஷலான ஹெல்தியான ஒரு அல்வா தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளாடி போயெல்லாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்பேமில் போகிறோம். ஸோ எனக்குன்னு கிடையாது, நீங்கள் யாருக்காவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து அந்த சேனலை வந்து விசிட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நேரமாவது வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். எல்லாருமே வந்து தம்ப்நெயிலை பார்த்து புரிஞ்சுருப்பீங்க. இது வந்து கொய்யா இலை அல்வா தான் பண்ண போகிறோம். ரொம்ப 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 சத்தானது கொய்யா இலை. இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து சும்மாவே வந்து நம்ம காய்ச்சி வந்து தண்ணி குடித்தாலே ரொம்ப 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 ஹெல்த்தி. அது மட்டும் இல்லை, இதை வச்சு நான் வந்து சட்னி வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இந்த இலையை வச்சு தான் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு அல்வா வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து திளிர் எடை தான் எடுக்கணுமா அப்படின்னு கிடையாது, எந்த இலை வேணாலும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு கொஞ்சமாவது கலர் வர மாதிரி பார்த்துக்க வேண்டியது அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து நம்ம கார்டன்லேருந்து இது பார்த்தீங்கன்னா கீழே நான் வச்சது. நான் இப்போ நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியில் தான் நிற்கிறேன். நான் முன்னாடி வந்து இது ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். கீழே வந்து நிற்கிறது வேறு சைட்லலாம் போய் நமக்கு வந்து கொய்யா வந்து பறிக்க முடியாத சுச்சுவேஷனில் நம்ம வந்து பால்கனியில் மொட்டை மாடியில் வந்து எட்டி பறிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. நான் கீழேருந்து இழுத்து கட்டி இங்கே வந்திருக்கேன். முன்னாடி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொய்யா நிற்கிது. நம்ம கை எட்டுற தூரத்துக்கே வந்து கொய்யா வந்து பறிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து கொய்யாவையும் பறிச்சிடலாம். ஸோ பறிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இலையும் கொஞ்சம் இலை வந்து எடுத்துக்கலாம். மேக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இலை எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறமா வந்து இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது பார்த்துருவோம். ஸோ இலை எடுக்கிறது திளிர் அந்த முத்தனை இலை அப்படி இல்லைன்னு சொன்னேன் இல்லையே. ஸோ இலை எடுக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல இலையை, அதாவது பூச்சிகள் வந்து சிலதில் வந்து இருக்குல்ல, அந்த மாதிரி இலையை எடுக்காமல் நல்ல இலையை வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ கொய்யா இலையும் பறிச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து டக்குன்னு பார்த்துட்டு இதை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கொய்யா இலை பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹெல்த்தியானது. கொய்யா இலை நார்மலி நான் சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இதை வந்து தண்ணி காய்ச்சி குடிக்கிறது வழக்கம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸுக்கெல்லாம் இது வந்து இந்த தண்ணி வந்து காய்ச்சி குடிக்கிறது நல்லது. ஏதாவது ரெசிபீஸில் வந்து இந்த லீஃபை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பார்வை திறனுக்கு நல்லது. அப்புறமா வந்து கேன்சர் வராமல் இது பாதுகாக்கு. நம்ம அடிக்கடி வந்து இது வந்து நம்ம ஏதாவது இதில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கேன்சர் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் டிசீஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் லெவலை கட்டுப்படுத்துது. இப்படி வந்து எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கிறதா இந்த கொய்யா இலை. ஸோ இந்த கொய்யா இலையை வந்து முதல்ல வந்து நல்லாவே வாஷ் பண்ணியாச்சு. நல்லாவே வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வடிகட்டியில் கூட வடிகட்டிக்கலாம். இல்லை வந்து நல்ல ஒரு காட்டன் க்ளோத் இருந்ததுன்னா அதிலே நல்லா பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட சாறு வரும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சென்டரில் இருக்க பாட்டை விட்டுட்டு மற்றதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். ஏன்னா இதை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக்சியில் வந்து இது நார் வந்து இதாயினும் சுற்றிக்கும். ஸோ அதனால தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லாவே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வடிகட்டிக்கோங்க. நீங்கள் கிளாத்தில் வேணாம், அதாவது துணியில் காட்டன் கிளாத்தில் வேணாலும் நீங்கள் வடிகட்டிக்கலாம். இல்லைன்னா வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. ஸோ வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவு தான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு எடுத்துக்கலாம், இல்லை மைதா மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து சத்தாக வந்து பண்ணுறதுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு வந்து 1 கப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கோவா இலையோட தண்ணி 1 கப், அப்புறமா பார்த்திங்கன்னா 2 கப், அதான் மெஷர்மெண்ட். அப்புறமா வந்து 1 கப் சுகர், வெள்ளை சக்கரை. ஸோ இப்போ வந்து கொய்யா இலையோட தண்ணியை வந்து விடுறேன். அப்புறமா அதே கப்பில் வந்து 2 கப்பு தண்ணி. இதை வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டை இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அந்த க்ரீன் கலரில். ஆனால் ரொம்ப டார்க் க்ரீனெல்லாம் கிடையாது, நேரில் பார்க்குறது கொஞ்சம் வந்து லைட் க்ரீனாக தான் இருக்குது. ஸோ நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்சிங்கில் வந்து கட்டை பிடிக்கக்கூடாது. இப்போவே வந்து கட்டை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அல்வா வந்து பண்ணுற டைம் திருப்பி வந்து கட்டை ஆகும். ஸோ எவ்வளோ வந்து நல்லா கரைக்க முடியுமோ அவ்வளோ வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லாவே வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எந்த கட்டையுமே கிடையாது. இப்போ வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பேனில் பார்த்தீங்கன்னா கீ விட்டுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து ட்ரை கிரேப்ஸு கூட நீங்கள் போட்டுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம்தான். ஸோ இதை வந்து முதல்ல வந்து ஃப்ரை பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இது ஃப்ரை ஆச்சு, இதை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கீயில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற கலவை விட்டுக்கோங்க. விட்டு நல்லாவே கலரி கொடுத்துட்டே இருங்க. கையை எடுத்துடாதீங்க, எடுக்க எடுக்க உங்களுக்கு கட்டி ஆகும். டீயை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. ஸோ கலரிட்டே இருங்க. கொஞ்சம் வந்து அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம சுகர் எடுத்து போட்டுக்கலாம். சுகர் வந்து 1 கப் போட்டிருக்கேன். அதாவது 1 கப்பு மாவு, 1 கப் தண்ணி, அப்புறம் 2 கப்பு தண்ணி, 1 கப் வந்து கொய்யா இலை சாறு. இப்போ வந்து சுகரை போட்டுக்கலாம். சுகரை போட்டு நல்லாவே கலரி கொடுத்துக்கோங்க. சுகர் போடுற டைம் கொஞ்சம் வந்து லூஸ் ஆகும். நேரமே வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருந்தது இல்லையா? ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வந்து லூஸாக ஆரம்பிக்கும். லூஸாக ஆரம்பிச்சுட்டு திருப்பி வந்து திக்காகும். ஸோ அது வரைக்கும் கலரி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் வந்து கீ வந்து விட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட. ஸோ இந்த மாதிரி அல்வா பண்ணுறதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வந்து நான்ஸ்டிக் எடுக்கிறது நல்லது. அப்போ தான் வந்து அந்த இது நல்லாவே வந்து விட்டு வந்துடும். இதோட கரெக்டு பதம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்துலேருந்து அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே கலரி கொடுத்துக்கோங்க. இது வந்து கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணுறதுனால சுகர் பேஷண்ட்டுக்கு நார்மலி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கொய்யா இலை சாறு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய சாறு வந்து போகும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளை சக்கரை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் சுகர் ஃப்ரீயில் வேறு ஏதாவது நீங்கள் போட்டு எப்போவாவது ஒருக்கா சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லாவே வந்து விட்டு வரணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விட்டு வர டைமுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கீ வந்து ஃபைனலி வந்து விட்டுக்கோங்க. விட்டு நல்லாவே கலரி கொடுத்துக்கோங்க. திரும்ப வந்து கொஞ்சம் வந்து சுண்டக்க வர்றது வரைக்கும் கலரி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து சுண்டி வருது, விட்டு வருது பேனில் இருந்து. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை கிரேப்ஸ், அதாவது உலர்ந்த திராட்சை இருக்குல்ல, ஸோ அது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பவுல் வந்து எடுத்திருக்கேன், கிளாஸ் பவுல். ஸோ அதில் வந்து விட்டுறலாம். வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பரான லைட்டாக வந்து க்ரீன் கலர், அதாவது அந்த இலை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், லைட் க்ரீனில் இருக்கு இல்லையா? டார்க் க்ரீன் கிடையாது நம்மளோட கொய்யாவோட இலை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனில் இருக்குது. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப 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 ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கொய்யா இலை அல்வா. அல்வானா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? விழுந்து விழுந்து சாப்பிடுவோம். சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலுமே விழுந்து விழுந்து சாப்பிடுவோம். ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து
இதில் வந்து கோதுமை தான் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி கொய்யா இலையோட சாறு தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்துக்களில் குறைவா ஆக்குறது பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பட் நம்ம வந்து இது அல்வாவுக்கு நம்ம வெள்ளை சக்கரை சேர்த்து தான் ஆகணும். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து சுகர் ஃப்ரீ அந்த மாதிரி ஏதாவது சேர்க்க முடிஞ்சு அந்த மாதிரி வந்து சக்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடணும் போல இருந்தது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு அல்வா வந்து பண்ணி கொடுங்க. சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான, அதாவது பார்த்தீங்கன்னா அல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா கலர் ஏஜென்ட் சேர்ப்பாங்க இல்லையா, ஃபுட் கலர் வந்து சேர்ப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த கலருமே சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது. ஸோ அவ்வளவு சூப்பரான ஒரு கலரில் இருக்குது, அந்த லீஃபோட கலர்லேயே இருக்குது. ஸோ நமக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிற கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங் டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டுட்ருக்கேன். தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு விடுறேன். ஸோ சூப்பரான இந்த கொய்யா இலை அல்வாவை சாப்பிட்டு பார்க்கலாமா? ஏதாவது துவர்ப்பு தன்மை அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நல்ல ஒரு அல்வா சாப்பிட்டு அந்த ஒரு டேஸ்ட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை போட்டோன்னு கரைஞ்சி போகக்கூடிய ஒரு சூப்பரான கொய்யா இலை அல்வா. இந்த வீடியோ அதாவது ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப ஹெல்த்தியான கொய்யா இலை அல்வா எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Be happy, be healthy, be safe and enjoy life. Bye bye.